ஹாய் ஆல். டுடே நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜில் மாட்ரேட்டான ஒரு லெவலில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம பேசிக்காக தெரியும் 50%, 25% அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு இதில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ டிக்ரீஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான சின்ன சின்ன சம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் மாடரேட்ல இருக்கிற லெவல்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம என்னன்னா ஒரு ஷர்ட்டோட காஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்றேன். ஷர்ட் காஸ்ட் 800. இட்ஸ் பிரைஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 15%. ஃபைண்ட் த நியூ பிரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ எப்படின்னா ஒரு ஷர்ட்டோட காஸ்ட் வந்து 800 கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த அந்த ஷர்ட்டோடல வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? 15% வந்து ஷர்ட்டோட காஸ்ட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நியூ பிரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ என்னென்ன டேட்டா தெரியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நமக்கு ஷர்ட்டோட காஸ்ட் 800 ருபீஸ்ன்னு தெரியும். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இதை ரெண்டு வச்சு நம்ம எப்படி நியூ பிரைஸ் கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜஸ்ட் இதில் எதுவும் கிடையாது. ஒரிஜினல் பிரைஸ் ஒரிஜினல் பிரைஸ் 800 அப்படிங்கிறத வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகேவா? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 800ல 15% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 100ல 15% எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம 15%க்கு 800ல 15%க்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 800 அப்படிங்கிறது ஹோல் நம்பர். இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம்? 15% நம்ம நார்மலா இப்போ வேல்யூவா கன்வெர்ட் பண்றப்ப என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ்ல இருந்து நார்மலா மாத்திருக்கு டிவைடட் பை 100 போடுவோம். பர்சன்டேஜா மாத்திருக்கு இன்டூ 100 போடுவோம். பர்சன்டேஜுக்கு மறுபடியும் ரிவர்ஸ் பண்றப்ப டிவைடட் பை 100 போடுவோம். அப்போ 15 டிவைடட் பை 100 ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இன்டூ யூஸ் பண்ணிக்கலாம். இன்டூ போட்டு $800. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 800ல 15% எவ்வளோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த 2 0க்கு இந்த 2 0வை கேன்சல் பண்ணிடும். ஓகேவா? 15 இன்ட்டு 8ஓட வேல்யூ வந்து நம்ம மல்டிபிள் பண்ணால் தெரியும். 15 இன்ட்டு 8 வந்து 120. அப்போ 800ல 15% அப்படிங்கிறது 120 ரூபா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு ஷர்ட்டோட காஸ்ட் 800 ரூபா. நமக்கு திடீர்னு வந்துட்டு அவங்க சம் ரீசனுக்காக வந்துட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு 15% எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சு நம்மகிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 800 எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண பர்சன்டேஜ் எல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு நியூ ப்ரைஸ் கிடைச்சிரும். அப்போ நியூ ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறப்ப ஒரிஜினல் ப்ரைஸு கூட இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டு. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் 800 கூட இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் வந்து 120 ரூபா. ரெண்டையும் ஆட் பண்ணால் 920 ரூபா தான் அந்த ஷர்ட்டோட அந்த ஏதாவது ஷாப் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு நியூ ப்ரைஸ் வந்து அந்த ஷர்ட்டுக்கான நியூ ப்ரைஸ் எவ்வளவு? 920 ரூபா. இது வந்து நம்ம பேசிக்கா இப்போ வரைக்கும் நம்ம நார்மலா தெரிஞ்ச பர்சன்டேஜ் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிப்போம். இதுல ஒன்றும் இல்லை. இவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் கொடுத்துருக்க காஸ்டோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணி ஒரு நியூ ப்ரைஸ் எவ்வளோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? இதுதான் பேசிக்கானது. இதே நெக்ஸ்ட். இதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஜஸ்ட் நம்ம சப்போஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க, டிக்ரீஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கப்ப நம்ம வந்து என்ன என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும், எந்த மாதிரி வச்செல்லாம் அதாவது இதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். நம்ம வந்து அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம், எந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்றோங்கிற தெரிஞ்சிருக்காது.
இப்போ இதே அதே மாதிரி செகண்ட் கொஷின். இப்போ செகண்ட் கொஷின் அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஸ்டூடெண்டோட மார்க் வந்து இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 240 to 300. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். இப்போ ரெகுலரா ஒருத்தர் 400 வாங்கிட்டு இருக்கான், திடீர்னு ஒருத்தர் 450, அவன் அதே பர்சன் வந்து 450 மார்க் வாங்குறான். ஸோ அவன் 400 மார்க் வாங்குறப்ப எத்தனை பர்சன்டேஜ்ல இருப்பான்? 80% இருந்திருப்பான். அப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆகுறப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கான் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதா. இதுல இங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் மார்க் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 240 to 300. Find the percentage increase. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க, மற்றபடி எதுவும் கேட்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணோம், எவ்வளோ இன்க்ரீஸ். இப்போ வந்து 240 வந்து இவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்கல, 300 இவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு நம்மகிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணல. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறது மட்டும். அப்போ அந்த இடையில இருக்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அதோட பர்சன்டேஜை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ இன்க்ரீஸ் வந்து 300ல இருந்து 240, அதாவது அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் நம்பர் எடுக்கிறோம். ஸோ ஹையஸ்ட் நம்பர் இருக்கிறப்ப 300ல இருந்து 240 வந்து நம்ம சப்ராக்ட் பண்றப்ப நமக்கு வந்து வேல்யூ வந்து 16 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்க போறோம். இங்க ஏன் 240 யூஸ் பண்ணாம 240 யூஸ் பண்ணியிருக்காங்க, 300 யூஸ் பண்ணாம அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம அடுத்தது கொண்டு போறப்ப நமக்கு வந்து 240 தான் ஃபர்ஸ்ட் இருந்த வேல்யூ. ஸோ அதனால இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, 60 வந்து இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நமக்கு அதோட பர்சன்டேஜ் தான் வேணும். ஸ்டார்டிங்ல அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருந்தா 240 மார்க் எடுப்பான். ஓகேவா? அப்போ 240 டிவைடட் பை 60 டிவைடட் பை 240 இன்டூ 100. ஓகேவா? இப்போ இந்த ஜீரோவும் ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 1 6 are 6, 4 6 are 24. அதே மாதிரி 1 4 are 4, 25 times of 4 equal to 100. ஓகேவா? இது 2 செகண்ட் டேபிள்ல 2 டைம் கூட நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இன்டூ பண்ணிட்டனாலே நம்ம இது கூட கம்பல்சரி என்ன போடணும், பர்சன்டேஜ் போடணும். அப்போ 25%. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் மார்க் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 240 to 300. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். அப்போ வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்துட்டு 240 ஏன் யூஸ் பண்ணுறோம்னா அந்த வேல்யூலேருந்து தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 60 டிவைடட் பை 240 இன்டூ 100 ஈக்குவல் டு 25% போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 3. The price of rice decreased from 60 per kg to 54 per kg. Find the percentage of decrease. Decrease கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம நார்மலா இதே பிஃபோர் போட்ட அதே மாதிரி தான். இப்போ நார்மலா 60 ரூபாய் பர் கிலோவுக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் 54 ரூபா பர் கிலோவுக்கா மாத்திட்டாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்கு, 6 ரூபா கம்மியாயிருக்கு. ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கண்டுபிடிக்கிறப்ப 6 டிவைடட் பை 60 போறோம். ஏன்னா இங்க 60ல இருந்து தான் டிக்ரீஸ் ஆகி 54 மாறி இருக்கு. இதே அதே சேம் மெத்தட் தான். 6 டிவைடட் பை 60 இன்டூ 100. ஓகேவா? இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல், இந்த 6ம் சாரி இந்த 6 கேன்சல் பண்ணா அதோட வேல்யூ 10. ஆன்சர் வந்து 10%. ஓகேவா? எவ்வளோன்னா 60 ரூபா 10% வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆஃபர் அந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் என்னன்னா, a number is increased by 20% and become 360. Find the original number.
இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஜஸ்ட் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இதில் எப்படின்னா ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. அதோட 20%ஓட வேல்யூ என்னது? அந்த 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ என்னது? 360. அப்போ ஒரிஜினல் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என் நம்பர். அப்போ நம்பருங்கிறப்ப நம்ம எப்பவுமே நமக்கு தெரியாத ஒரு நம்பரை என்னன்னு வச்சுக்குவோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற நம்பர் இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். ஸோ எக்ஸ் வந்து எக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என் நம்பர் வந்து எக்ஸ். ஓகேவா? எக்ஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. ஓகேவா? அப்ப ஆல்ரெடி ஒரிஜினலா இருக்கிற பர்சன்டேஜ் வந்து நமக்கு 100%. ஓகேவா? ஹண்ட்ரடு. அதுக்கப்புறம் இதுல இன்க்ரீஸ் ஆனது வந்து 20. ஓகேவா? அப்ப நமக்கு டோட்டலா இருக்க பர்சன்டேஜ் வந்து 120%. புரிஞ்சா? ஏன்னா ஆல்ரெடி ஒரிஜினலா இருக்க ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ ஒரிஜினலா நமக்கு 100%. என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20. அப்ப 100 ஒரிஜினல் வேல்யூ வந்து 100 பிளஸ் 20. அப்போ 120%. அந்த 120% தான் 360 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம்னா எக்ஸ் ஆஃப் இப்போ வந்து எக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற வேல்யூ. இப்போ 120%. அப்போ என்ன சொல்லலாம்? 120% of x equal to equal to 360. ஓகேவா? இப்போ 120 நம்ம பர்சன்டேஜ்னு போட்டாலே என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 100 போடுவோம். அப்போ 120 divided by 100 into x equal to 360. ஓகேவா? இப்போ இதை சிம்ப்ளை பண்றோம். 0 0 கேன்சல் பண்ணிடும். இல்லை அப்படியே அந்த சைடு ரிவர்ஸ் கொண்டு போய் நம்ம பண்ணாலும் ஓகே. இப்போ எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ரைட் சைடில் போகிறப்ப அதோட வேல்யூஸ் எல்லாமே ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 360 இன்ட்டு ரெசிப்ரோக்கலாக மாறுறப்ப 10 divided by 12ன்னு சேஞ்ச். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணப்ப 1 12s are 12, 3 12s are 36. இந்த 0 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 30 into 10 equal to எக்ஸோட வேல்யூ என்னது? 300. அப்போ நமக்கோட ஒரிஜினல் நம்பர் வந்து 300. இப்போ நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் வந்து 300 இருக்கு. இந்த 300 கொண்டு போயிட்டு இந்த எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா 120% இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 316 இருக்கா? ஸோ இந்த 300 கொண்டு போய் அதில் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 120 டிவைட் பை 100 இன்டூ 300 போடுவோம். அதில் கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு 360 ஈக்குவல் டு 316 வரும். அப்போ நம்ம போட்டிருக்க சம் கரெக்ட். ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. இப்போ என்னன்னா an item marked 1000 is sold with a 10% discount, find the selling price. ஒரு ப்ராடக்டோட விலை வந்து 1000 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனால் விற்றது வந்து 10% டிஸ்கவுண்ட்ல விற்றுருக்காங்க. அப்போ நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்னா 10% அப்படின்றாங்க. அப்போ 10%ங்கிறப்ப 1000 நம்ம ஹோலாக அந்த மார்க் பண்ணியிருக்க மொத்தம் வேல்யூ எவ்வளோன்னா 1000. அப்போ 1000 டிவைட் பை நம்ம பர்சன்டேஜ்னு கொடுத்தாலே டிவைட் பை 100 போடுவோமா? அப்போ 10 டிவைடட் பை 100. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் போடுறேன். 10 டிவைடட் பை 100 இன்டூ 1000. 1 0 கேன்சல், இங்கே ஒரு 1 0 கேன்சல், இங்கே ஒரு 1 0, இங்கே ஒரு 1 0. அப்போ நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க 100 ரூபாய். அதாவது 1000 ரூபாயில 10% 100 ரூபாய். ஓகேவா? ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் வந்து 100 ரூபாய். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் வந்து செல்லிங் ப்ரைஸ் பண்ணணும். ஆல்ரெடி அவங்க வந்து மார்க் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ். அதில் 10% வந்து டிடக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 10% மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1000 மைனஸ் 100 ஈக்குவல் டு 900 ருபீஸ். ஓகேவா? ஸோ இந்த 900 ருபீஸ் தான் அந்த ஷாப்பில் வந்து செல் பண்ண அமௌண்ட். ஓகேவா? ஒரு ஐட்டம் வந்து இது வந்து 1000 இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 7500 அப்படின்னு வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ அதோட செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா 7500ல் 10%ங்கிறப்ப 750ன்னு வரும். ஸோ 750% இருக்கும். அப்போ 7500ல் 750 மட்டும் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன வருதோ அதுதான் செல்லிங் ப்ரைஸ். இப்படி தான் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. இப்போ என்னன்னா இது வந்து நம்ம ஏதாவது எல்லா சம்ஸுமே நம்ம வந்து ரியல் டைம் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே 40% ஆஃப் 200, 20% ஆஃப் 500 அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண மாட்டோம். நம்ம ரியல் டைமுக்கு என்ன மாதிரி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுவோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட், மேக்ஸோட இம்பார்ட்டன்ட். ஸோ பாப்புலேஷன் ஆஃப் 50,000 க்ரோஸ் பை 8%. ஓகேவா? ஃபைண்ட் த நியூ பாப்புலேஷன். அதாவது 50,000 பேர் இருக்க பாப்புலேஷன்ல 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கா. நியூ பாப்புலேஷன் இதே தான் நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ங்கிற சம்மில் பார்த்தோம். அதே மாதிரி தான் 8% ஆஃப் 50,000 அப்படின்னா அப்போ 50,000ல் வந்து 8% எவ்வளோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே இருக்க சேம் அதே இதுதான். இப்போ இந்த இதுக்கு மட்டும் நம்ம கீழே என்ன போடுவோம்? 8/100 into 50,000. ஓகேவா? ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுறோம். 5 8s are 40. அப்போ 40 இங்கே ஆல்ரெடி 2 0 இருக்கு. அப்போ 4000. அப்போ 50,000ல் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா 4000 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ நம்ம வந்து 4000 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கங்கிற பாப்புலேஷன் கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். பட் நியூ பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இந்த 4000த்தை இந்த ஒரிஜினலாக இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த பாப்புலேஷன் அமௌண்ட் பாப்புலேஷன் கவுண்ட் கூட ஆட் பண்ணுறோம். ஸோ 50,000 ப்ளஸ் 4000 ஈக்குவல் டு 54,000. நியூவாக இருக்க பாப்புலேஷன் வந்து 54,000. இதே மாதிரி ஒரு செடி வந்து வச்சிருக்காங்க, கார்டன்ல வச்சிருக்காங்க. இது நம்ம ரியல் டைமா எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா செடி வந்து கார்டன்ல வச்சிருக்காங்கன்னா கார்டன்ல வந்து இவ்வளோ ஸ்பேஸ் கரெக்டாக ஒரு 1 ஏக்கர்ல வச்சிருக்காங்க. இவ்வளோ வந்து நமக்கு வந்து பூ பூத்துட்டு இருந்துச்சு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் இதை விட நமக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப இதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பாப்புலேஷன் மட்டும் கிடையாது, வேற எந்த கேட்டகரிஸ் வேணாலும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி என்ன கேட்டகரிக்கும் நம்ம பர்சன்டேஜ்ல சொல்ற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. A person spent 40% of 25,000 on rent. How much is spent? அதாவது அவன் வந்து 25,000 ரூபாய் ரெண்ட்டுக்கு வந்து 25,000த்துல 40% ஸ்பெண்ட் பண்றானாமா. அப்ப ரெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்ப ரெண்ட் வந்து 40%, ரெண்ட் வந்து 40% கொடுக்குறான். எவ்வளவு அமௌண்ட் சொல்ல, ஸோ நம்ம அந்த அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்றோம். எப்படி வரும்? 40 divided by 100 into 25,000ங்கிறது வந்து ஒரு அமௌண்ட். அது அவன் சேலரியா இருக்கலாம். எனிதிங் இட்ஸ் 25%. 25,000 ரூபாய். ஸோ இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 கேன்சல். இது வந்து 25 into 4. நம்ம நார்மல் மல்டிப்ளை பண்றப்ப 25 into 4 என்ன போடுவோம்? 100ன்னு போடுவோம். 100. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப 2 0 ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்? 10,000. அப்ப அவன் 25,000 சேலரியோ ஏதோ ஒரு அமௌண்ட், அந்த 25,000ல 40% ஸ்பெண்ட் பண்றான். அப்ப அவன் ரெண்ட் எவ்வளவுன்னா 10,000 rupees கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் இதுல ஆன்சர். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. An employee's salary is 30,000 and rise by 12%. Find the new salary. அதாவது அவனுக்கு வந்து இதுக்கு ஆல்ரெடி இருக்க சேலரியில 12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனோட நியூ சேலரி எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 30,000ங்கிறது அவனோட ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க சேலரி. இப்போ 12% அப்படிங்கிறப்ப எவ்வளோ போடுவோம்? 12 divided by 100 into 30,000. இந்த 2 0, இந்த 2 0. அப்ப 3 12s are 36. இந்த 2 0 ஆட் பண்றோம். அப்ப 3,600. அப்ப ஆல்ரெடி எவ்வளோ வந்து சேலரி வாங்கிட்டு இருந்தான். அப்ப இது வந்து 12% அவன் வாங்கின சம்பளத்துல 12% வந்து 3,600 ரூபாய். ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த அமௌண்ட் எவ்வளவு? 30,000. அப்ப இந்த 30,000யும் இந்த 3,600 ரெண்டையும் ஆட் பண்ணா 33,600 ரூபாய். அவன் நியூவா வாங்குற சம்பளம் 33,600 ரூபாய். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். If 35% of a number is 84, find the number. அதாவது ஏதோ ஒரு நம்பரோ ஏதோ வேல்யூஸ் இருக்கு. அப்ப அதோட 35% ஆஃப் ஒரு நம்பரோட 35% எவ்வளவு? 84. ஸோ அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப 35% ஆஃப் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். 35% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 84. ஓகேவா? அப்ப நம்ம அந்த எக்ஸ் வச்சு சம் போட்ட மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு நம்பர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்ப எப்படி பண்ணுவோம்? இப்ப ஃபைண்ட் த நம்பர் இஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ் இன்டூ 35% ஆஃப் எக்ஸ் அப்படிதானே? ஸோ இங்க 35 இருக்கு. 35% இருக்கு. நம்ம அதை கன்வெர்ட் பண்றப்ப 100 ஆட் பண்ணும். 100 x into 35 divided by 100. என்ன வேல்யூ? ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்? அந்த 35%க்கு என்ன வேல்யூனா 84. இது இந்த சைடு போறப்ப அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப x ஈக்குவல் டு
84 into 100 divided by 35. இப்போ இது என்ன டேபிளால நம்மளால கேன்சல் பண்ண முடியும்? இப்போ இவ்வளவு நேரம் வந்தது எல்லாமே நமக்கு நார்மலான வேல்யூஸா இருந்துச்சு. இப்போ இது 7th டேபிளால நம்மளால கேன்சல் பண்ண முடியும். இது என்ன பண்ணுவோம்? 5 7s are 5 7s are 7 5s are இல்லைன்னா 5 7s are 35. அதே மாதிரி இங்க போடுறப்ப 1 7s are 7 1 இங்க இருக்கும். 2 7s are 14. அப்போ 84 வந்து 12 times 7th டேபிள்ல வரும். ஸோ இங்க மறுபடியும் 5 இருக்கு. 1 5s are 5 20. அப்போ 12யும் 20யும் மல்டிபிள் பண்ணா நமக்கு வர ஆன்சர் 240. ஓகேவா? ஸோ 35 அதாவது இப்போ வந்து 24 அதாவது 240ல 35% 35% 84. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் 240 இன்ட்டு 35 டிவைட் பை 100 போட்டு சிம்பிளை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 84 கிடைக்கும். ஓகேவா? இந்த சம் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஷின். ஒரு ஷாப் கீப்பர் வந்து ஏர்ன் பண்றாரு. இப்படி 20% ஆஃப் ப்ராஃபிட் ஆன் ஏ காஸ்ட் ப்ரைஸ். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து 20% நமக்கு ப்ராஃபிட் வைக்கிறாங்க, எச்சா வச்சு வைக்கிறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன? இதே நம்ம ரெடியூஸ்ல பார்த்தோம். இப்போ இதை இன்க்ரீஸ்ல அதிகமாக வச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கும். இப்போ நம்ம 20% அப்படிங்கிறப்ப நம்ம எப்போ போல மாதிரி தான் 20 divided by 100 into 1500 அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் ரெடியூஸ் பண்ணிடும். அப்போ நமக்கு இப்போ வந்து 20% எவ்வளோ வருதுன்னா 300 வருது. ஓகேவா? இப்போ ஷாப் கீப்பர் வந்து 20% லாபம் வச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப 300 ரூபாய் அதிகமாக வச்சிருக்காரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆல்ரெடி அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500 ரூபா. இந்த 20% வச்சதுக்கு வந்து 300 ருபீஸு. ஸோ 1500யும் 300யும் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைச்சிருக்க செல்லிங் ப்ரைஸ் வந்து 1800 ரூபாய். ஓகேவா? இது வந்து ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வச்சு பண்ணுறாங்க, இல்லை நமக்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லைன்னு லாஸ்ல விற்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ்ல விற்றாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் விற்கிறாங்கிற மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு இன்னைக்கான மாடரேட் லெவல்ல இருக்க சம்ஸ். தேங்க்யூ.